கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் ஜெனரேட்டர் அருகே இருந்த மரம் வேரோடு சாய்ந்து விழுந்த நிலையில் அப்பகுதியில் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பரிமளா. பரிமளா, வணக்கம். அந்த மரத்தை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறதா? விரிவான விவரங்கள். கோவையினுடைய மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த 2 நாட்களாகவே விடாது மழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு இன்றும் ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் கோவையில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரக்கூடிய சூழலில் தான் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள்ளேயே இருக்கக்கூடிய மரமானது முற்றிலுமாக வேரோடு சாய்ந்திருக்கிறது. அதாவது ஜெனரேட்டர் அருகில் இருந்த மரம் வேரோடு முற்றிலும் சாய்ந்து அந்த சாலை முழுவதுமாகவே விழுந்திருக்கிறது. அதே போல அங்க அருகில் இருக்கக்கூடிய அனைத்துமே வாகனம் நிறுத்துமிடமும் இருக்கிறது. அப்பகுதியில் யாரும் அந்த மரமானது சாய்ந்து விழும் பொழுது யாரும் இல்லாததால் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை. உடனடியாக இது குறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் உடனடியாக அங்கிருக்கக்கூடிய மரத்தை அப்புறப்படுத்தி வருகின்றனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தை பொறுத்தவரை இருசக்கர வாகனங்கள் அதிக அளவு நிறுத்தப்படக்கூடிய இடம் என்பதால் உடனடியாக அங்கிருக்கக்கூடிய அதாவது முழுவதுமாக அந்த மரத்தை வெட்டி எடுக்கக்கூடிய பணியில் தான் இந்த தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பரிமளா.